ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் சொன்ன மாதிரி மாடல் ஒன்ல வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஆர்கிடெக்சர் டிசைன். ஸோ ஆர்கிடெக்சர் ம். டிசைன்றது நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டடி பேஸ்ட் ஆன் த பில்டிங் ரெகுலேஷன்ஸ் அண்ட் டிசைன் கைட்லைன் ஆர்கிடெக்சர். இது வந்து நம்ம துபாய் கோடு தான். பட் இது வந்து ம். லாட் ஆஃப் பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இதில் ம். உள்ள போனீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ தெர் இஸ் இன்ட்ரோடக்ஷன், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கு, லாட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது இதில். ஓகே. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கு. ஓகே. ம். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஓனர் வந்து ஹி வாண்ட் டு ஹாவ் அ ஹி வாண்ட் டு ஸ்டார்ட் ஒன் ப்ராஜெக்ட். அப்போ அந்த ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இந்த லேண்டில் வந்து ஹி வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் ஒன் ப்ராஜெக்ட். ஓகே. மேபி ஒரு கமர்ஷியல் பில்டிங் வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ ஒரு 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 பிளாட் லிமிட் இதான் வந்து பில்டிங் ஏரியா இருக்கு. ஸோ இது இஸ் அ பிளாட் லிமிட் அண்ட் இது பார்த்தீங்கன்னா பில்டிங் ஏரியா. ஓகே. இந்த பில்டிங் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா யூ கனாட் ஜஸ்ட் லைக் யூ கனாட் கன்ஸ்ட்ரக்ட். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் ரேஷியோ ஏரியா இருக்கு. ஃப்ளோர் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க, ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ அப்படின்னா. ஓகே. அந்த ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ அப்படின்னா எவ்வளோ பிளாட் மீட்டருக்கு எவ்வளோ ஃப்ளோர் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பில்டப் பண்ண முடியும். அது அந்த கைட்லைன் வந்து யூ கேன் ரெஃபர் இன் திஸ் பர்டிகுலர் பில்டிங் ரெகுலேஷன். ஓகே. அது பேசிக்கலாக மோர் ரிலேட்டட் வித் ஆர்கிடெக்சரல். பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எம்இபி டிசைனுக்கு என்ன வேணும்ன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 யூ கேன் சி ஒன் ஆஃப் த பில்டிங். ஓகே. நம்ம ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 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 பிளாட் லிமிட் இங்கே இருக்கு. ஓகே. கிளியரா? சொல்லுங்க, மியூட்ல போடுங்க. சத்தம் வர மியூட்ல வச்சிருக்கேன். ஓகே. ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பில்டிங்கில் ஒரு பிளாட் இருக்கு. அந்த பிளாட்ல வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பேஸ் பிளானிங் பண்ணுறீங்க. ஸ்பேஸ் பிளானிங்கிறது என்னது? ஒரு பெட்ரூம் இருக்கு அப்படின்னா ஒரு பெட்ரூம்ன்றது எவ்வளோ ஏரியா இருக்கணும், ஒரு கிச்சன்றது எவ்வளோ ஏரியா இருக்கணும், ஒரு காரிடருக்கு எவ்வளோ ஏரியா இருக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ தட் நம்ம எம்இபி டிசைன் பண்ணும்போது எம்இபி டிசைன்றது என்னது? ஸ்பேஸ் தான். ஒரு ஒரு ஸ்பேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஏர் கண்டிஷனிங் எக்யூப்மெண்ட் டிசைன் பண்ண போறீங்க. அப்போ அந்த ஸ்பேசிங் வந்து எப்படி டிசைன் பண்றோம்ன்றத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. இப்போ ஃபர்தரா இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான். நெட் ஏரியானா என்ன, ஆக்குபன்சினா என்ன, என்ஓசினா என்ன, மெயின் பில்டிங்னா என்னது, பார்சல். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்ஃபார்ம்னா என்னது அப்படின்ற ஒரு டெஃபினிஷன்ஸ் இருக்கும். நம்ம வேணும்னா அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து நார்மலாக வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ மல்டிபிள் ஸ்டேஜஸ். ஓகே. ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா யூ cannot have IFC in the first stage. ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் கான்செப்ட் டிசைன், அதுக்கப்புறம் ஸ்கிமேட்டிக் டிசைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் டிசைன். தென் ஒன்ஸ் டீடைல் டிசைன் பண்ணதுக்கப்புறம் வி வில் ரிலீஸ் இட் டு த மார்க்கெட் லைக் அத்தாரிட்டி அப்ரூவல் லைக் துபாய் முனிசிபாலிட்டி ஆர் துபாய் சிவில் டிஃபென்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் ரிலீஸ் இட் டு த மார்க்கெட் டு ஃபைண்ட் அவுட் த கான்ட்ராக்டர் ஆர் ஃபைண்ட் அவுட் த சப்ளையர். ஓகே. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. மேபி சம் ப்ராடக்ட் வில் நாட் கம்ப்ளை. நம்ம டிசைன் பண்ணது வந்து மேபி சம் பீப்புள் cannot comply or we have to redesign the project based on what is available in the market. Okay. இப்போ துபாய் சிவில் டிஃபென்ஸ் சப்மிட் பண்ணும்போது he will give a lot of comment. அந்த கமெண்ட் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணுறோம். ஸோ எல்லா மல்டிபிள் கமெண்ட்ஸை இன்கார்பரேட் பண்ணிட்டு ஃபைனலாக we are going to release it to the contractor. அதான் வந்து IFC. ஸோ you have a different stages. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கான்செப்ட் டிசைன், ஸ்கிமேட்டிக் டிசைன், தென் டீடைல் டிசைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே வில் கால் இட் அஸ் அ இஷ்யூ ஃபார் டெண்டர், ஐஎஃப்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து டெண்டர் கொடுக்கறதுக்கு டு டு செலக்ட் த கான்ட்ராக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சின்றது இஷ்யூ ஃபார் கான்ட்ராக்டர். ஸோ இதெல்லாம் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜாக கிளியர் பண்ணி ஃபைனலாக ஐஎஃப்சி பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணும்போது குட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தட் யூ வில் நாட் ஹேவ் மச் ஆர்எஃப்ஐ, யூ வில் நாட் ரிசீவ் எனி ஆர்எஃப்ஐ ஃப்ரம் கிளைண்ட் ஆர் எனி வேரியேஷன்ஸ், சம்திங் லைக் தட். ஓகே. அதான் ஸ்டேஜஸ் ஆஃப் டிசைன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் பில்டிங் பெர்மிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து யூ ஹேவ் அ சைட் பிளானிங். ஓகே. சைட் பிளானிங் ரெக்யர்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பிளாட் லிமிட் இருக்கு. ஆஸ் ஐ செட் தெர் இஸ் அ பிளாட் லிமிட். இந்த பிளாட் லிமிட் வந்து எப்படி யூ ஆர் கோயிங் டு பிளான் இட். ஓகே. ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அந்த பில்டிங் வந்து என்னெல்லாம் வந்து பார்க்கிங் எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக் ட்ரக் இருக்கு, அதை எப்படி பார்க் பண்ணி ஒரு வெஹிக்கிள் இது பண்ணுறது, அதோட என்ன ஸ்பேஸ் பிளானிங் என்ன வேணும், ஒரு லைட் வெஹிக்கிளுக்கு வந்து என்ன ஸ்பேஸ் வேணும். ஓகே. மேபி யூ ஹேவ் இரிகேஷன், லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் பிளானிங். இதுதான் வந்து ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராஜெக்ட். எவ்ரி ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் வித் கன்சல்டன்ட், இஃப் யூ ஆர் வித் டிசைன் டிபார்ட்மெண்ட், த இனிஷியல் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேர் லேண்ட். ஓகே. ஒரு லேண்ட்ல இருந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத த ஆர்கிடெக்ட் வில் ஸ்டார்ட் பேஸ்ட் ஆன் த டிசைன் கைட்லைன். ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் திஸ் த பிளாட் லிமிட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பில்டிங்.
Okay, in the main building வந்து you cannot construct any building along with the plot limit. You have to give some spaces. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் ஏரியான்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் யாராவது பேசுனீங்க அப்படின்னா they will say as a செட் பேக் ஏரியா. செட் பேக் ஏரியான்றது என்னது, பிளாட் லிமிட்ல இருந்து எவ்வளவு ஸ்பேஸ் விடணும் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. ஓகே, யூ cannot construct any building along with the plot limit. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் கைட்லைன் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பில்டிங் ஹைட்டை எப்படி டிசைட் பண்றது, ஒரு பில்டிங் ஹைட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் அ மினிமம் ஃப்ளோர் ஏரியா. ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு மினிமம் ஃப்ளோர் ஏரியா இருக்கும். ஓகே, அந்த மினிமம் ஃப்ளோர் ஹைட் பிளஸ் the MEP services, whatever required for MEP services, the total height will be the floor height. Okay. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பில்டிங் டைப் இருக்கு, ஒரு சீரியல் நம்பர், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிடென்ஷியல் டைப் இருக்கு, கமர்ஷியல் டைப் இருக்கு, ஒரு ஆஃபீஸ் பில்டிங் இருக்கு, கமர்ஷியல் சென்டர்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிடென்ஷியல் பார்த்தீங்கன்னா திஸ் அ மினிமம் ஹைட் யூ ஹேவ் டு மெயின்டைன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நம்ம கார் பார்க்கிங் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. wherever you go to car parking, normally we maintain 2.4, correct? So we cannot go below 2.4 any services. Even consultant, whenever we try to install any MEP service, they will say that don't go below 2.4. That is a set point. Okay, so that is based on the guideline. பழனி இது வந்து ஈச் ஃப்ளோரோட ஹைட் தானே? Each floor at height. Okay, if it is office building, you have to maintain 2.5. Okay, if it is a commercial building or a residential type, you have a 2.7 you have to maintain. If it is a commercial building like a shop and showroom, so this is the height. Ground floor you have to maintain 3 meter. Ground floor with half mezzanine 2.4, half mezzanine 2.4, full mezzanine 2.6. If it is office building 2.5, commercial centers வந்து பார்த்தீங்கன்னா 4.2 meter. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஹைட். ஸோ இந்த ஹைட்டை வச்சு தான் whenever we design our project for the total height. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு you have a total project height இருக்கு, இதான் வந்து பேஸ்மெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் this is your multiple floor. So இந்த மல்டிபிள் ஃப்ளோரில் போது each and every floor you have a this ground floor, first floor, second floor அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ each and every ஃப்ளோரில் வந்து நம்மளோட என்னது மினிமம் comfortable height. Okay, so whatever the height whatever they given, this for comfortable for the human purpose. Okay, ஒரு மாஸ்க் போறீங்க அப்படின்னா you should have a 3.6 because there are a lot of people. When you have a more people, you will have a more height, the height will be increased. Okay, for the human comfort. Okay, so this is the height. Okay, for example, this is the one of the section. You can see that this is the mezzanine or ground floor. This is your height. Then maybe you have a beam or you have attic space to run your MEP services. இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு ஃப்ளோர் நம்ம டிசைட் பண்றோம். ஒரு கன்சல்டன்ட் ஒரு ஃப்ளோர் டிசைட் பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இவ்வளோ ஹைட் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இவ்வளோ ஹைட் இருக்கணும், செகண்ட் ஃப்ளோர் இவ்வளோ ஹைட் இருக்கணும். அதை வச்சு தான் வந்து டோட்டல் ப்ராஜெக்டோட ஹைட் நம்ம டிசைட் பண்றோம். ஓகே, சம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் த லொகாலிட்டி ஏரியா. யூ cannot go more than 23 meter or more than 50 meter, or you cannot have more than G+2, more than G+4, maybe some near to the airport or near to some other area. There is a height restriction also, so you have to comply that also. Whenever ஒரு architecture design நீங்க பண்றீங்க அப்படின்னா, they will give the regulations. In the particular area you have to maintain this height. There are local codes, அந்த கோட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, so this is called building setup, building setback area. இதுதான் சொன்னா ஒரு setbackன்றது வந்து a setback is measured from the edge of the plot limit of adjacent plot or from the edge of the adjacent road. Okay, that is called setback. ஒரு project start பண்றீங்கன்னா, you cannot start along with the plot limit. You have to provide some setback area. So this is also given. Some project பார்த்தீங்கன்னா 10 meter, some project வந்து 6 meter, depends upon the regulation, local regulation. Some project 12 meter, so they will follow. Okay, அப்ப டிஃபைன் பண்ணி ஒரு வேல்யூ இல்லையா? டிஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட UAE regulations பார்த்தீங்கன்னா they say that it is should not be like less than 5.5 meter, should be more than 5.5 meter. Okay, so this 5.5 இருக்கணும். Yeah, 5.5 meter. So this is, say for example, this is your plot limit. Okay, so you can see that this is the 5.5 meter, and if you have any other buildings, you have a 3 meter distance between two building, 3 meter. Okay, so this is the adjacent plot or plot limit. Okay, so this is called setback area. ஒரு ஆர்கிடெக்சர் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர்கிடெக்சர். ஒரு ஆர்கிடெக்சர் you may have IFC package or architecture இருக்கும். Just to go through the architecture drawing, how they design the architectural package, each and every space. Okay, this is about fencing. Then you have a space technical requirement. Say for example, you have a different area, retail area இருக்கு, offices area, residential area, kitchen area, studio without facilities or pantry, different area spaces. அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ ஃப்ளோர் ஏரியா யூ ஹேவ் டு மெயின்டைன். ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங் ரூம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் ஃபார் த டேபிள், ஃபார் த சேர், டு மெயின்டைன் எவ்ரி திங் யூ ஹேவ் டு ப்ரொவைட் மினிமம் 3 meter. Okay, then you have, what about your length? Length depends upon your number of seats.
then your door dimension. Okay, this is the minimum 1 meter. You can have a maximum, you can have a bigger table. Okay, but this is all the minimum requirement. Space technical, minimum floor area and minimal dimensions. You can have a bigger, you can have a maximum, depends upon your space availability. Okay, but you cannot go less than the minimum requirement. If you have a round table, what is the minimum requirement? Okay, so these all the things will be checked at the time of architectural submission, because architectural submission pathina ஒரு architect இருக்காருன்னா he will prepare the architectural drawing and he will submit to municipality for approval. So when municipality review all, they will review all these regulations, whether they complied or not complied. You cannot have a bedroom for 2.5 meter. Okay, they will check each and every dimension and they will provide that, they will provide the comments. Okay, if it is a real consultant, he should comply that. If you have a more commenter, then maybe they will cancel the license. Okay, consultant license. So whenever there is a consultant, he should follow the regulations. Okay, so this is your three. வந்து பேக்ரவுண்ட் என்னங்க, இது இது எந்த கைட்லைன்ஸ், முனிசிபாலிட்டி ரெகுலேஷனா? இது முனிசிபாலிட்டி ரெகுலேஷன்ஸ், பட் பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமன் கம்ஃபர்ட். ஓகே, எவ்ரிதிங் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த பில்டிங் கோட்ஸ். ஓகே, இன்டர்நேஷனல் பில்டிங் கோட்ஸ், பட் எவ்ரிதிங் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் கம்ஃபர்ட் இது. ஓகே, ஒரு பெட்ரூம் இருக்கு, டாக்குமெண்டா நம்ம பேக்கப் எடுக்கணும்னா இப்போ யூனிஃபார்ம் பிளம்பிங் கோட் மாதிரி ஒரு பேக்கப் டாக்குமெண்டா சொல்லணும்னா, yeah, this is the international, this is the code, right? For example, this is the Turkish. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பில்டிங் ரெகுலேஷன்ஸ் அண்ட் டிசைன் கைடு ஃப்ரம் டர்க்கிஸ், ஒரு லோக்கல் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் துபாய் ரிலீஸ் பண்ணது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளானிங், டர்க்கிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், கோட்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் ஃப்ரீ ஜோன். இப்போ நீங்க ஒரு யூஏல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா they follow this guideline, டர்க்கிஸ், and they will submit for Turkish also approval. Maybe நீங்க பார்த்திருப்பீங்க சில ப்ராஜெக்ட் வந்து they submit to Turkish for approval. ஓகே, இல்ல நம்ம அத ஃபேஸ் பண்ணது இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறோம் நாங்க. Yeah, so whenever you actually பாத்தீங்கன்னா ஒரு IFC பேக்கேஜ் இருக்குன்னா they will stamp each and every drawings. Okay, இல்ல DM ஸ்டாம்ப் பண்ணி பாத்துறோம், டர்க்கிஷ் ஸ்டாம்ப் பண்ணி பாத்துறோம். it's like a Turkish is like a DM. Okay, it's like a DM. Okay, okay. ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கு, ஒரு மீட்டிங் ரூம்ஸ் இருக்கு, ஒரு டாய்லெட் இருக்கு. டாய்லெட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் இஸ் த கிளைண்ட் ரெக்வயர்மெண்ட். ஹி வாண்ட் டு கோ வித் 1 WC 1 வாஷ் பேசின், ஆர் ஹி வாண்ட் டு கோ வித் ஷவர் ட்ரே, ஆர் ஹி வாண்ட் டு கோ வித் ஷவர் டப், திஸ் பாத் டப், திஸ் ஷவர் ட்ரே, WC வாஷ் பேசின் இருக்கு, டோர் இருக்கு. ஓகே, வாட் இஸ் த டைமென்ஷன்? திஸ் டைமென்ஷன் யூ கேன் சி, தீஸ் ஆர் த மினிமம் டைமென்ஷன்ஸ், ரைட்? ஒரு கிச்சன் இருக்கு, என்ன டைமென்ஷன் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கிடெக்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ ஹேவ் அ ஸ்பேஸ், இதுதான் வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட். இதில் வந்து என்னோட 1 பெட்ரூம் இங்கே இருக்கு. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வரையினா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை என்ட்ரன்ஸ் டோர். ஓகே, என்ட்ரன்ஸ் டோர்ல இருந்து வாட் இஸ் மை பெட்ரூம், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் மை பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து என்ன டைமென்ஷன் இருக்கும் அப்படின்றது இந்த கோட்ல கொடுத்துருக்கு. ஓகே, தென் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் அ கிச்சன் ஆர் பேண்ட்ரி. ஸோ இங்கே எவ்வளோ டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு இங்கே கொடுத்துருக்கு, இந்த இதில் கொடுத்துருக்கு. பேண்ட்ரி எவ்வளோ டைமென்ஷன் இருக்கணும், என்ன ஹைட்டில் இருக்கணும், எல்லாமே கொடுத்துருக்குதுல. ஓகே, தென் தெர் இஸ் அ டாய்லெட். இந்த டாய்லெட்ன்றது எவ்வளோ டைமென்ஷன் இருக்கும் அப்படின்றது இதில் கொடுத்துருக்கு. ஸோ அந்த பிளாட்டை தான் வந்து தே வில் புட் அ பிளாக் அண்ட் தே வில் இன்சர்ட் ஹியர். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோட டோர் இருக்கு. ஸோ இந்த டோர் இருக்குன்னா இது இஸ் மை காரிடர். இந்த காரிடர் எவ்வளோ டைமென்ஷன் இருக்கணும் அப்படின்றதும் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு ஸ்பேஸ் அலோவன்ஸ், ஒரு பில்டிங்ல வந்து எவ்வளோ ஏரியா இருக்கணும் அப்படின்ற ஒரு டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர்கிடெக்சர், ஆக்குபென்சி. ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படி ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னா they should have a minimum 93 ஸ்கொயர் மீட்டர். ஓகே, ஒரு அசம்பிளி ஹால் இருக்கு அப்படின்னா பெர் பர்சனுக்கு வந்து 0.46 ஸ்கொயர் மீட்டர் பேஸ்ட் ஆன் தட். இட் மீன்ஸ் 100% சே ஃபார் எக்ஸாம்பிள் 46 ஸ்கொயர் மீட்டர் ஒரு அசம்பிளி ஹாலில். ஓகே, தென் தெர் இஸ் ஓப்பனிங்ஸ் லைக் விண்டோஸ் இருக்கு. ஒரு விண்டோ எப்படி டிசைன் பண்ணணும், என்ன ஹைட்டில் இருக்கணும், ஃப்ளோர்ல இருந்து என்ன ஹைட் இருக்கணும், என்ன ஒரு விண்டோ டைமென்ஷன்ஸ். ஓகே, இஃப் யூ ஹேவ் அ டபுள் விண்டோ, சிங்கிள் டோர் விண்டோ. ஓகே, ஒரு சிட்டிங் ஏரியா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் யுவர் லைக் விண்டோஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் அ பேண்ட்ரி, இஃப் யூ ஹேவ் சம் கிச்சன் ட்ரே, வாட் இஸ் யுவர் மினிமம் ஹைட் ஃபார் த விண்டோ. ஸோ எல்லாமே கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மாதிரி டோர் டைமென்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குன்னா ஒரு பில்டிங் மெயின் டோர் எவ்வளோ டைமென்ஷன் இருக்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் மெயின் டோர் வந்து எவ்வளோ டைமென்ஷன் இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குதுல்ல. ஓகே, ஒரு ஸ்டார் கேசஸ் வந்து ஒரு 1.2 1.1, ஷாப்ஸ் இருந்தால் ஒரு 1.2. ஸோ இந்த டைமென்ஷன் வந்து தே வில் ஃபாலோ இட். ஓகே, அப்புறம் அந்த ஓரியன்டேஷன், எப்படி ஒரு டோர் வந்து எந்த மாதிரி ஓரியன்டேஷன் இருக்கணும் அப்படின்றதும் இந்த கைட்லைனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் when you have a door like this,
ஓகே யூ cannot ப்ரொவைட் இந்த மாதிரி டோர் கொடுக்கக்கூடாது. ஓகே இட் வில் கிளாஷ், getting clashed, right? So you have to provide like you have to provide a minimum of 1.2 meter. If you have a one door here, the next door should be away from 1.2 meter. You cannot have a door like next to each other. Okay, ஒரு building இருக்கு அப்படின்னா you cannot provide a door here. You have to provide door in this area. Okay, this is not a good practice. Okay, so based on that, you can see there is one courtyard for habitable space. There is a toilets. Okay, then you have a corridor, different space இருக்கு. Okay, so this is a habitable courtyard and shafts. ஒரு shaft இருக்குன்னா எவ்வளோ shaft dimensions, ஒரு maid room இருக்குன்னா என்ன maid room என்ன dimension இருக்கணும். ஓகே இப்போ நம்ம இதில் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டுமாரோ யூ ஆர் கோயிங் டு ப்ரொவைட் ஏர் கண்டிஷனிங். ஓகே, அந்த ஏர் கண்டிஷனிங் வந்து ஒரு ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து கூலிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ யூ நோ தட் ஹவு த டைமென்ஷன் இஸ் பீன் டெவலப் லைக் ஜெனரேட்டர். ஓகே, ஸோ அந்த பேஸ் லைக் ஒரு பேசிக் ஐடியா. ஒரு ஷாஃப்ட் இருக்கு, ஒரு கிச்சன் இருக்கு. ஓகே, இது ஆல்சோ கிச்சன் ஏரியா. தெர் இஸ் அ விண்டோ. ஓகே, நார்மலாக நீங்கள் பார்த்துருவீங்க பேக் டு பேக் கிச்சன் ஏரியா இருக்கும் வித் ஷாஃப்ட் இருக்கும். ஸோ அந்த ஷாஃப்டோட மினிமம் ஸ்பேஸ். Okay, say for example, this is a living area. Okay, this is your closed pantry or bathroom with the shaft, your shaft dimensions. Okay, this is called setback area. Say for example, this is your building, and this is your say some portion of that concrete wall. Okay, so ஒரு செட்பேக்ன்றது வந்து from the plot limitல இருந்து whatever you have projections on the building, that is called setback area. Okay, 3 meter. The minimum horizontal distance of building projection from the adjacent building shall be 3 meter. ஸோ இந்த கைட்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால்கனிஸ்க்கு எப்படி டிசைன் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு பால்கனிஸ் இருக்குன்னா என்ன டைமென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதில் இதில் என்ன டைமென்ஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த கைட்லைனில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்கிடெக்சரல் இது வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஒரு டெரஸ் இருக்குது, என்ன ஹைட் இருக்கணும், டெரஸோட பேரப்பெட் வால் வந்து என்ன ஹைட் இருக்கணும். ஓகே, யூ கேன் ஹாவ் அ பிகர் ஆர் வாட் எவர் இட் இஸ், பட் ஷுட் நாட் கோ லெஸ் தேன் வாட் இஸ் த மினிமம் ரெக்வயர்மெண்ட். அகைன் யூ ஹாவ் மல்டிபிள் பால்கனிஸ், மல்டிபிள் privacy stepped terrace called step terrace. So what is the height you have to maintain. Okay, ஒரு pergolas னு சொல்லுவாங்க, like inside the apartment you can have some aesthetic area like decorative room. Okay, so what is the dimension and transparency. You can have a sky like a glass ceiling. Okay, so what is the projections. You cannot go 0% transparency or 100% transparency. Okay, then you have a different type of floors, like you have a basement floor, ground floor. Basement floor na enna standards, or ground floor na enna standard irukku. Okay, if you have a mezzanine, what is the standard. Rooftops. Sorry, 1 second. ஸ்மால் ஆக்சுவலி இது வந்து நம்ம ஆர்கிடெக்சர்னால இது இப்ப நீங்க சொன்ன எல்லாமே அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. as a MEP நம்ம வந்து இதுல கரெக்ட். ஆக்சுவலா நீங்க வந்து MEP படிக்க ஆரம்பிக்கும் போது just you have some basic information. ஓகே, அதை படிக்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு டிசைன் கன்சல்டன்ட் இருக்கீங்க அப்படின்னா, you design consultant means you will not only doing IFC or AC design. இல்லையா, you have a knowledge of everything. Every system you should have some basic knowledge. ஓகே, ஒரு நீங்க வந்து ஒரு ஏசி டிசைன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2.4 மீட்டருக்கு வந்து பேஸ்மெண்ட்ல வந்து ஒரு சீலிங் போட்டிருக்காரு. ஓகே, ஸோ யூ வில் நாட் கோ அண்ட் ஆஸ்க் ஹிம் தட் ஐ நீட் a 2.2. கரெக்டா? So that basic knowledge, because if you go and ask him 2.2, he will not give and he will think that you don't have a knowledge. So on the basic knowledge நம்ம வந்து ஒரு இது பண்றோம். Just go through for 1 week, try to absorb some important, like just see the picture. Okay, just see that some tables அதுல என்ன இருக்கு அப்படின்றது ஒரு basic understanding வச்சிட்டு, then when you go to the design you will have a better understanding. Okay, so starting from architecture. Okay, even calculations பாத்தீங்கன்னா we are not going to the calculation directly. Okay, for example, if it is AC calculation, you will not go directly to the calculation. You will see lot of basic information like dry bulb temperature and wet bulb temperature and relative humidity. What is relative humidity? So அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு calculation பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Okay, then say for example ஒரு காரிடர் இருக்கு. இப்போ ஒரு காரிடர் இருக்குன்னா அந்த காரிடர்ல வந்து என்ன ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, இந்த காரிடர்ல வந்து பாத்தீங்கன்னா for why this space required.
okay, for the human comfort. Okay, then you have to design your MEP services. You have to install FCU, ducting. Okay, so these are all the basic consideration for to size the எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் அ பப்ளிக் காரிடர். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு? 1.2 மீட்டர். கோயிங் டு அனதர் ரூம் 1.2 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, தென் யூ ஹேவ் அ எலிவேட்டர் லாபி, ஒரு 2.4 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒரு எலிவேட்டர் லாபி இருக்கு, பேக் டு பேக் இருக்கு, என்ன டிஸ்டன்ஸ் இருக்கணும்? ஓகே, அந்த டைமென்ஷன்ஸ் பேசிக் டைமென்ஷன். இப்படி ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க, ஒரு கியோஸ்க் இருக்கு சென்டர்ல, வாட் இஸ் டிஸ்டன்ஸ்? ஓகே, ஸோ மாடல் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிஃபோர் யூ ஸ்டார்ட் வித் MEP கால்குலேஷன்ஸ். ஒரு ஸ்டார் கேஸ் இருக்கு. ஓகே, ஸ்டார் கேஸ் பேசிக்கலாக நம்ம வந்து ஒரு ஸ்மோக் வென்டிலேஷன்ல பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ ஸ்டார் கேஸ் வென்டிலேஷன். ஸோ அந்த ஸ்டார் கேஸ்ன்றது என்ன அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், லைக் ஸ்டெப்ஸோட ஹைட் என்னது. ஓகே, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் ஸ்டார் கேஸ், என்ன டைமென்ஷன் ஸ்டார் கேஸ் இருக்கு, பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் யுவர் ஏர் ஃப்ளோ ரேட் ஃபார் த ஸ்டார் கேஸ் எக்ஸாஸ்ட் ஃபேன், ஸ்மோக் ஸ்டார் கேஸ் ப்ரெஷரேஷன் ஃபேன். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி யுவர் டைமென்ஷன் ஆஃப் த ஸ்டார் கேஸ். ஸோ அந்த டைமென்ஷன் ஆஃப் த ஸ்டார் கேஸ் என்னன்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கு. ஓகே, then you have a staircase location. For example, ஒரு ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா you have a single staircase or multiple staircase or 3 staircase, 4 staircase இருக்கும். That is for the escape, for the easy escape area. Okay, for example, if there is anything emergency or fire happen, it is easy to escape. So அந்த distance வந்து பார்த்தீங்கன்னா it should not exceed 30 meter distance in total distance. Okay, ஒரு person வந்து escape ஆகுற அப்படின்னா he should reach the staircase like within 30 meter. If it is more than 30 meter, then you have to add another staircase. ஒரு ப்ராஜெக்ட்ல பார்த்துருப்பீங்க, யூ ஹாவ் அ மல்டிபிள் ஸ்டார் கேஸ். கரெக்டா, சில ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு ஸ்டார் கேஸ் இருக்கும், சில ப்ராஜெக்ட் 2 ஸ்டார் கேஸ் இருக்கும், சில ப்ராஜெக்ட்ல 3 ஸ்டார் கேஸ் இருக்கும். என்னோட என்ன பேசிக்ஸ் அது? இட் இஸ் பிகாஸ் த பர்சன் ஹாஸ் டு ஈஸிலி எஸ்கேப். ஒரு ஃபயர் ஆகுது இந்த இடத்துல, அப்போ அந்த பர்சன் வந்து ஹாஸ் டு எஸ்கேப் டு த நியரஸ்ட் ஸ்டார் கேஸ். ஸோ ஸ்டார் கேஸ் வந்து ரொம்ப ஃபாராகவே இருந்துச்சு என்ன ஆகும்? மேபி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீச் ஹிம் ஃபார் த எஸ்கேப் ஏரியா. Maybe he will get suffocation and maybe he will die, something like that. So these are related to safety. Okay, that also you have to consider. So you can see that fire escape staircase. Okay, then ஒரு vehicle ramps design பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா you have a basement going to the ramp. So அந்த ramp dimension என்ன இருக்கணும்? ஓகே, ஒரு பார்க்கிங் இருக்கு, ஒரு பேஸ்மெண்ட்ல வந்து you have a multiple parkings. ஓகே, ஸோ ஒரு பார்க்கிங்க்கு வந்து என்ன டைமென்ஷன் யூ ஹேவ் டு மெயின்டைன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 6 மீட்டர் இருக்கணும். ஒரு கார் பார்க் பண்ணுறதுக்கு 6 மீட்டர் பை 2.5 மீட்டர் ரெக்வயர்ட். ஸோ ஒரு பேரலல் பார்க்கிங்னா என்ன டைமென்ஷன் எப்படி இருக்கணும்? ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஃப்ளோர் இருக்குது. தெர் இஸ் அ ரேம்ப் ஃப்ரம் த கிரவுண்ட் ஃப்ளோர், ஒரு ரேம்ப் கீழே போயிட்டு உள்ள பேஸ்மெண்ட்டில் போயிட்டு ஹேவ் அ மல்டிபிள் கார் பார்க்கிங். இது மாதிரி ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. ஐ கேனாட் ட்ரா பெர்ஃபெக்ட்லி, பட் ஐம் ஜஸ்ட் மேக்கிங் ரெக்டாங்கிள். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி கார் பார்க்கிங் ஒரு பார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. எவ்வளோ ஸ்பேஸ் இதை வச்சு டிபெண்ட் அப்பான் யூ வில் கால்குலேட் நம்பர் ஆஃப் கார் பார்க்கிங். ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆஃப் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பில்டிங் யூ ஹேவ் டு ப்ரொவைட் திஸ் மச் கார் பார்க்கிங். ஓகே, அது இருக்கு. ஸோ தட் ஆல்சோ யூ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை. இட் இஸ் நாட் தட் யூ ஹேவ் அ வெரி பிக் டவர் and you have only 10 parking. It's not allowed. Okay, so if you have a 10 tower means you have this much of people. So that much of people you have to provide this car parking. Okay. Okay, so you have a different sizes of car parking. Parallel parking. Okay, this is your parallel parking or this type of parking, or you have angular parking. Okay, you have this type of angular parking. Every dimension, every design பண்ணனும் அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஒரு கார்ல இருந்து வெளியே ஒரு எக்ஸிட் ஆகுது, ரோட்ல இருந்து உள்ள போகுது அப்படின்னா what is the dimension you have to maintain? See, this is your basement. Whenever you see the basement drawing, you will have a parking, right? Parking bay. And the parking bay எப்படி டிசைன் பண்ணிருக்கான்றது ஒரு you have some understanding. ஒரு சைக்கிள் ட்ராக்ஸ் இருக்கு அவுட் சைட் ஆர்கிடெக்சர்ல, what is the dimension? இந்த லேண்ட்ஸ்கேப் ஏரியால you have a cycle trace. அப்புறம் பார்க்கிங் ப்ரொவிஷன்ஸ், ஒரு பில்டிங்ல வந்து எவ்வளவு பார்க்கிங் இருக்கணும் அப்படின்ற குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனல் பில்டிங்ஸ் அப்படின்னா 1 பார்க்கிங் ஸ்பேஸ் ஃபார் ஈச் கிளாஸ், 1 ஸ்பேஸ் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் ஃபார் பெர் 45 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியா, 1 பஸ் பார்க்கிங் ஸ்பேஸ் பெர் 3 கிளாஸஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்க்கிங் கொடுக்கணும் அப்படின்றதும் இந்த கைட்லைனில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஜியஸ் பில்டிங் அப்படின்னா ஒரு மாஸ்க் இருக்கு அப்படின்னா ஐ திங்க் தெர் இஸ் அனதர் ஸ்டாண்டர்ட். ஒரு ரெசிடென்ஷியல் இருக்கு, 1 கேரேஜ் ஸ்பேஸ் ஃபார் ஈச் ஆக்குபன்சி. ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங் நீங்க போறீங்க, ஓகே, ஒரு கார் பார்க்கிங் அலோகேட்டட் ஃபார் ஒன் ஈச் ஆக்குபன்சி, லைக் ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்குன்னா ஒரு கார் பார்க்கிங். யூ ஹேவ் 2 bedroom, 1 car parking. Sometimes you have a 3 bedroom, some people will give you 2
கார் பார்க்கிங் சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ ஒரு டவுன் ஹவுஸ் இருக்குன்னா எவ்வளோ கார் பார்க்கிங் இருக்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா எவ்வளோ கார் பார்க்கிங் இருக்கு. ஓகே, தட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருக்குன்னா எவ்வளோ கார் பார்க்கிங் கொடுக்கணும், 1 பார்க்கிங் ஸ்பேஸ் பெர் 50 ஸ்கொயர் மீட்டர் கார் பார்க்கிங் கொடுக்கணும், விசிட்டர்ஸ்க்கு 10% கொடுக்கணும். ஓகே, ஒரு கல்ச்சரல் பில்டிங் இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் டிசைனிங் வேர் ஹவுஸ், அந்த வேர் ஹவுஸ்க்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேஷன் கொடுக்கணும் ஃபார் த வெஹிக்கிள் டு பார்க். ஓகே, தென் யூ ஹேவ் பில்டிங் டைப்ஸ், ரெசிடென்ஷியல் பில்டிங், villas, ஓகே, ஸ்டாஃப் அக்காமடேஷன், இது எல்லாமே இருக்குது. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டபிள்யூசி மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பில்டிங் இருக்குது, யூ வில் ஃபைண்ட் 10 டபிள்யூசி. ஒரு பில்டிங் போகிறீங்க, யூ வில் ஃபைண்ட் 5 டபிள்யூசி. ஒரு இன்னொரு பில்டிங் போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு ஏர்போர்ட், யூ வில் சி லார்ஜ் நம்பர் ஆஃப் டபிள்யூசிஸ் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் யூரினல். ஸோ அதோட பேசிஸ் என்னது, பேசிஸ் இதுதான். ஓகே, ஒரு 150 வர்ஷிப்ஸ் இருக்காங்க ஒரு ஒரு மாஸ்க் ஏரியாவில் அப்படின்னா யூ ஹேவ் டு ப்ரொவைட் 3 lavatory, 3 வாஷ் பேஷன் ஆர் 5 ablution area and 8 parking space, 2 shops. ஓகே, ஸோ இது நம்ம எதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறோம். சப்போஸ் வந்து ஒரு பிளம்பிங் டிசைன் பண்ணுறீங்க, பிளம்பிங் டிசைன் வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டர் சப்ளை பைப் கொடுக்குறீங்க, ஒரு டபிள்யூசியோட ட்ரைனேஜ் எடுக்கிறீங்க. நம்பர் ஆஃப் டபிள்யூசின்றது என்ன பேசிஸில் வந்துச்சு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இதில். ஓகே, இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ்க்கு. ஓகே, ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்தில் ஒரு ஒரு மாஸ்க் இருக்குது, இல்லை ஒரு டவுன் ஏரியாஸில் ஒரு மாஸ்க் இருக்குது, ரூரல் ஏரியாவில் ஒரு மாஸ்க் இருக்குது அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டபிள்யூசிஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் வாஷ் பேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ஸ் இதில் இருக்கும். இதை வச்சு தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இப்போ இந்த பில்டிங் பார்க்குறீங்க, இந்த பில்டிங்கில் வந்து யூ ஹேவ் அ நம்பர் ஆஃப் வாஷ் பேஷன் ஃபார் யூரினல், you have a WC here. Okay, so in the number of WC, number of W wash basin in the basis based on the particular buildings. Okay, like how many people are here. So based on the number of people, they will calculate how many WC required, or based on the area, or based on the occupancy. So on that understanding na idella kuduthirukanga. Okay, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இதில் இருக்கும். ஓகே, ஒரு 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 மாஸ்க் இருக்குன்னா, ஒரு கார்டன்ஸ் அண்ட் பார்க்ஸ் நியர்பை ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் வந்து இருக்குது அப்படின்னா how many lavatory ought to give, வாஷ் பேஷன். ஒரு கார்டன்ஸ் அண்ட் பார்க்ஸ் போகிறீங்க, அங்கே வந்து எவ்வளோ lavatory, எவ்வளோ ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, எவ்வளோ அபிலிஷன் ஏரியா கொடுக்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபார் இமாம். ஓகே, பார்க்கிங் ஸ்பேஸ், 12 ஷாப்ஸ். ஓகே, ஓகே, திஸ் ஃபார் கேஸ் ஸ்டேஷன் எப்படி டிசைன் பண்ணணுன்றது. ஓகே, தென் சானிடேஷன் ரெக்குவயர்மெண்ட். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் சானிடரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஒரு ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டபிள்யூசி கொடுக்கணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் வாஷ் பேஷன் கொடுக்கணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் யூரினல் கொடுக்கணும் அப்படின்ற குவான்டிட்டி இதில் இருக்கும். ஓகே, ஒரு ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கிண்டர் கார்டன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1 WC ஆர் 1 வாஷ் பேஷன் அண்ட் 1 யூரினல் பெர் 1 கிளாஸ் ரூம் வித் சைஸ் சூட்டபிள் டு சில்ட்ரன். கிளியர்? இப்போ வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருக்குது. ஓகே, கமர்ஷியல் பில்டிங் லைக் ஆஃபீஸஸோ ஷாப்ஸோ இருக்குது. எவ்வளோ டபிள்யூசி கொடுக்க போகிறீங்க? ஒரு 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 ஆஃபீஸில் வந்து ஒரு 30 ஃபீமேல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 30 மேல் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்ரி 1 to 15 ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு WC, ஒரு வாஷ் பேஷன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பார்த்தீங்க ஒர்க்கா, யூ see that there are 3 WC in female area and 3 WC area, and for male toilet you have a 3 WC and you have a 3 wash basin. So on the calculation தான் இது. Okay, if you have a people up to 15 people, give 1 WC, 1 wash basin. Okay, if you have a people more than 15, then you have to provide additional number of WC and wash basin. So on the understanding இது. Okay, this is for swimming pool design, how to design the swimming pools in the guideline இதுல இருக்கு. Okay, each and every building பார்த்தீங்கன்னா there is a disposal requirement. Okay, ஒரு வில்லா இருக்கு அப்படின்னா அந்த வில்லா வந்து ஒரு டிஸ்போசல் கொடுக்குறீங்க. ஓகே, அந்த டிஸ்போசலோட ஏரியா பேஸ்ட் ஆன் த ரப்பிஷ் அமௌண்ட். ஓகே, எவ்வளோ ரப்பிஷ் ஆகுது அப்படின்றத பேஸ்ட் ஆன் அந்த அப் டு 100 kg இருக்குது அப்படின்னா அதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும். ஓகே, அப் டு 250 kg எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே,
அதுக்கப்புறம் வந்து லேண்ட்ஸ்கேப் ரெக்குவயர்மெண்ட். ஒரு ஆர்கிடெக்சரல் லேண்ட்ஸ்கேப் எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ரீ டு ட்ரீக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரு சைக்கிள் ட்ரேஸ், சைக்கிள் பாத் எவ்வளோ எவ்வளோ இருக்கணும், ஒரு பார்க்கிங் இருக்கு, வெஹிக்கிள் ஆக்சஸ் இருக்குன்னா அது எவ்வளோ டைமென்ஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, யூட்டிலிட்டி சர்வீசஸ். எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணாலும் யூ ஹாவ் அ வாட்டர் சப்ளை டேங்க்ஸ், செப்டிக் டேங்க்ஸ், பப்ளிக் பிளம்பிங் ஒர்க்ஸ், ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ், கேஸ் ஃபெசிலிட்டி இருக்கு, வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், எலக்ட்ரிசிட்டி, லைட்டிங், டெலிஃபோன் இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து என்ன சொல்ல வராங்க, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா வாட்டர் சப்ளை எப்படி டிசைன் பண்ணுவீங்க? ஒரு பிளம்பிங் இன்ஜினியர் வந்து he will say that for 1 day storage, 2 day storage, வாட்டர் சப்ளை டேங்க்ஸ் இருக்கு. அந்த டேங்க் வந்து யூ ஆர் கோயிங் டு அகாமடேட் இன் டு த ஆர்கிடெக்சர் ஸ்பேஸ் பிளானிங். ஸோ அதை வந்து ஒரு பிளம்பிங் இன்ஜினியர் கொடுப்பாரு. ஒரு செப்டிக் டேங்க்ன்றது பிளம்பிங் இன்ஜினியர் கொடுப்பாரு. எவ்வளவு செப்டிக் டேங்க் எவ்வளவு இருக்கணும், இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கணும், அண்டர் கிரவுண்டு, ஓகே, அதோட டைமென்ஷன் என்னது. ஸோ திஸ் வில் பி given பை பிளம்பிங் இன்ஜினியர். ஓகே, பிளம்பிங் ஒர்க்ஸ் எப்படி எங்கே ரைசர் பைப்பு கொண்டு போறீங்க, ஷாஃப்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட், ஓகே, எப்படி அபோவ் சீலிங்கில் எங்கே ரன் பண்ணுறீங்க, ஷுட் நாட் ரன், யூ ஹவ் டு பிளான் யுவர் வெட் சர்வீஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளம்பிங் இன்ஜினியர் கொடுப்பாரு. ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து எவ்வளோ ரெயின் வாட்டர் கால்குலேட் பண்ணுறீங்க, இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ணுறீங்க, எவ்வளோ ரைசர் பைப் இருக்கணும். ஓகே, தென் இட் இஸ் கோயிங் டு மேன் ஹோல், வேர் யூர் கோயிங் டு டிஸ்சார்ஜ். ஓகே, வேர் இஸ் த டை இன் பாயிண்ட். இதெல்லாம் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளம்பிங் ஆக்டிவிட்டிஸ். தென் கேஸ் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, தென் யூ ஹவ் வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங். ஒரு எஃப்ஹெச்யூ ரூம் இருக்குது, ஒரு ஏஹெச் ரூம் இருக்குது. ஒரு ஏஹெச் ரூமுக்கு வந்து ஒரு ரூம் ஸ்பேஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு கால்குலேட் யுவர் ஏர் கண்டிஷனிங் ரெக்குவயர்மெண்ட், எவ்வளோ வேணும் அப்படின்றத. அதை வச்சு தான் யூ ஆர் கோயிங் டு சைஸ் த எக்யூப்மெண்ட். அந்த எக்யூப்மெண்ட் சைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் த ரூம் ஸ்பேஸ் பிளானிங். ஸோ அதெல்லாம் வந்து த ஏசி இன்ஜினியர் வில் ப்ரொவைட். ஓகே, எலக்ட்ரிசிட்டி அண்ட் லைட்டிங், யூ மைட் ஹவ் சீன் தட் எலக்ட்ரிக்கல் ரூம், இஎல்வி ரூம், சே ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோன் ரூம்ஸ், இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கொடுப்பாரு. வாட் இஸ் த சைஸ் ரெக்குவயர்மெண்ட். ஸோ இந்த யூட்டிலிட்டிஸ் எவ்வளோ யூட்டிலிட்டி என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எம்இபி இன்ஜினியரிங் they will incorporate into the architecture space planning. Then only you will get space for pump room, fire pump room. You will get space for HU rooms. You will get space for each and every plant rooms. Okay. Okay. So இதுல வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண போறோம்னா, just basic ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் before you start with MEP calculations.